அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ் வந்து கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போயே நான் வந்து முழுமையான விவரங்கள் வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் கூட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ இதுக்கு மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 1, ஸோ இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நேற்று நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஸோ இதில் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுமையை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரைட்டா? நீங்கள் பார்க்குறது வந்து ஐபிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சிஆர்பி சிஎஸ்ஏஎக்ஸ்வின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தால் அப்ளை ஆன்லைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் சொல்கிறதுனால இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து நேற்று நைட்டு 31 வந்துருச்சு. ஸோ இது கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும், ரைட்டா? இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப். இதில் முழுமையான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளர்க் போஸ்ட் அப்படின்றது கஸ்டமர் சர்வீஸ் ஆஃப் அசோசியேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் ஏற்கனவே நம்ம சொன்னதான் 1/8/2025 இன்று முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 21/8/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ லாஸ்ட் டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 2025, மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் வந்து மார்ச் 2026 போட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் வந்து நமக்கு இருக்குது. இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் சொன்னதாக தமிழ் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விவரங்களும் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் சிந்து பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த பேங்க்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது, ரைட்டா? இதில் வந்து பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 24,050 போட்டிருப்பாங்க. பட் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000க்கு மேலே வந்து கைக்கு வந்து சம்பளம் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க் ஜாப் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சேலரி வந்து நல்லாவே கிடைக்கும், ரைட்டா? சரி, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஏஜ் லிமிட், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் 1/8/2025 இந்த தேதியின் அடிப்படையில், ரைட்டா? இந்த தேதி தான் கட் ஆஃப் டேட். இந்த தேதியின் அடிப்படையில் மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 28 வயசு இருக்கலாம். ஸோ 28 வயசுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒருவேளை SC/ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 இயர்ஸ் ரிலாக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 31 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 10 வருஷம் இருக்குது, நீங்கள் விடோவாக இருக்கீங்க, டைவர்ஸ் உமனாக இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்டோடு இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜென்ரல் இடபிள்யூசி வந்து 35, ஓபிசி கேட்டகரிக்கு 38, SC/STக்கு வந்து 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியலாம். ஸோ அடுத்து வந்து என்ன சார் படிச்சிருக்கணும், இதுக்கு என்ன சார் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரைட்டா? ஸோ இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் டேட் வந்து 21/8/2025, ஏஜுக்கு வந்து 1/8. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்றாங்க. கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ் வேலிட் மார்க்ஸ் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட். நீங்கள் மார்க் ஷீட்டோ அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும். 21/8/2025 வச்சுருக்கணும். ஸோ நான் ஃபைனல் எக்ஸாம் எழுதிருக்கேன், எனக்கு ரிசல்ட் வரல, ஃபைனல் இயர் படிக்கணும்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அடுத்தது கிரெடிட் நிறைய விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகட்டும், மெயின் எக்ஸாம் ஆகட்டும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின் தான் இருக்கும், 100 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜும் ஒரு 30 கொஸ்டினும், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு மேக்ஸ் ரீசனிங் தான் அதிகமாக இருக்குது. இதை ஃபோக்கஸ் பண்ணி பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே இதை வந்து நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இந்த ஸ்டாராக போட்டிருக்குது என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம தமிழ்லையுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து பாருங்கள், இது மெயின் எக்ஸாம் ஜென்ரல் ஃபைனான்சியல் அவேர்னஸ் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிகே வந்து தமிழ் மீடியத்திலே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும், மீதி எல்லாமே ஸ்டார் தான். ரீசனிங் அபிலிட்டி ஆகும், குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருக்காங்க. 155 கொஸ்டின் 200 மார்க்கு. ஸோ இதுவும் நீங்கள் தமிழ் மீடியத்திலே எழுதிக்கலாம், ரைட்டா? என்னென்ன ஸ்டேட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்றத எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், இந்த 3ல் எது வேணாலும் நாம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன அந்த தம்ப் இம்ப்ரெஷனு, ஃபோட்டோ, இது மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா?
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 175 போட்டிருந்தாங்க. மற்றவங்களுக்குலாம் அது எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து 850 ரூபா வந்து போட்டிருந்தாங்க. இது மேலேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இஎஸ்எம் டிஇஎஸ்எம் வந்தீங்கன்னா 175 ருபீஸும். ஸோ மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணுற டீட்டெயில் எல்லாமே இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஸோ அது எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதெல்லாம் கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, 10,227 வேகன்சின்றது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இருக்குது ரைட்டா. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஒவ்வொரு பேங்க்குக்கு எவ்வளோ இருக்குன்றதை இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனெக்ஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ரைட்டா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்கப்பா. இது ஒவ்வொரு பேங்க்கு எவ்வளோ வேகன்சி, தமிழ்நாட்டுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சின்றதை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 894 வேகன்சி வந்திருக்கு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க்கும் இந்தியன் பேங்க்ல வந்து இன்னும் வேகன்சி வரல. மேபி இது வந்து 1000 வந்து கிராஸ் பண்ணணும் ரைட்டா. இப்போ கண்டிப்பாக 1000க்கு மேலே தான் வந்து வேகன்சி வரும். ஸோ இப்போதைக்கு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சின்றதும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேங்க் ஆஃப் பரோடாவில் 105 வேகன்சி இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியாவில் 20, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 40, கனடா பேங்க்கில் 450, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 127 வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 50 இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 60, பஞ்சாப் சிந்து பேங்க்கில் வந்து 30, யூசிஓ பேங்க்கில் வந்து ஒன்றும் கொடுக்கல ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போதைக்கு வந்து 894 வேகன்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து 10,270 வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த வேகன்சி இன்னும் வந்து இந்த பேங்க்குக்கெல்லாம் கொடுங்க என்னன்னு போட்டிருக்கல, இந்த பேங்க்கில் வந்து வேகன்சி வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு கிளர்க் ஜாப் உங்களுக்கு வேணும் பேங்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.